சார் என் பேர் அற்புதவண்ணன். என்னுடைய தொழில் ஜோதிடம் தான். இது என்னுடைய ஆஃபீஸு. எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த தொண்டையில் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுமாரி 2 கட்டி வந்துருச்சு உள்ளன்ட்டு. பேசவே வரல. எனக்கு எப்போவுமே பிஸியாக இருப்பேன். இந்த பேச முடியாத சூழ்நிலையில் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுறச்சு, உங்களுக்கு கட்டி இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும், 1 மாதம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும், அப்போ தான் நீங்கள் அதை கன்டினியூ பண்ண முடியும், தொழில் பேசலாம் கூடாது அப்படின்னாங்க. ஒரு கவலையிலே வந்து உட்காந்துருந்துருந்தேன். இடையில சார் கார்த்தி சார் வந்து ஒரு நாள் எனக்கு இந்த பாட்டிலை கொடுத்தாங்க. இன்றளவு கூட இதை நான் என்னுடைய டேபிளில் தான் வச்சுருப்பேன். எப்போவுமே டேபிளில் வச்சுருப்பேன். மறக்க முடியாத ஒரு விஷயம். சார் என்கிட்ட கொடுத்தது, நீங்கள் சாப்பிடுங்க, அப்போ தான் காசெல்லாம் தராட்டி பரவாயில்ல, சாப்பிடுங்க, நல்லா போயிருந்தாங்க. நான் வந்து இதை நம்ப மாட்டேன், எனக்கு வேண்டாம், எம்எல்ஏ பிடிக்காது அப்படின்னு. பட் இருந்தாலும் கொடுத்துட்டு போயிட்டாங்களேங்கிறதுக்கு ஒரு சங்கடத்துக்காக வேண்டி எடுத்து ஒரு வாரம் சாப்பிட்டேன் சார். ஒரு 10 நாள் கூட இல்லைங்க, ஒரு 10 நாள் சாப்பிட்டேன். அப்படி இப்படியே பேச்சு எனக்கு வர என்னை அறியாத ஒரு ஃபீலிங், ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். இப்படியெல்லாம் ஒரு மெடிசின் இருக்கா அப்படின்ட்டு. அப்புறம் திரும்ப டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணும்போது, சார் உங்களுக்கு கட்டி குறைஞ்சிருக்கு சார், எனக்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லை, மாத்திரை எடுத்துக்கங்கன்ட்டாங்க. பெரிய டாக்டரை கன்சல்ட் பண்ணேன். நான் எப்போவுமே சின்ன ஆளுகளை போய் பார்க்க மாட்டேன், நல்லா சீனியர் டாக்டர் தான் போய் பார்ப்பேன். அவங்களே வந்து இந்த மாதிரி என்னை சொல்லிட்டாங்க. எடுத்துகிட்டு இருக்கிறேன் சார், ஒரு பாட்டில் தான் எடுத்தேன், ரியலி ப்ராமிஸ், ஒரு பாட்டில் தான் எடுத்தேன். 10 days எடுத்தேன், கிளியர் ஆயிடுச்சு. என்னுடைய விருப்பத்துக்காக, உடல் நலனுக்காக ஒரு 2 பாட்டில் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி கால் வந்து எவ்வளோ சைஸ் இருக்கும், பெருசாக இருக்கும், மூட்டு வலி, 6 வருஷம் ரொம்ப அவதிப்பட்டான். நீ ஒரு பாட்டில் எடுத்துக்க, கார்த்தி சார் சொல்லியிருக்காங்க, நல்லா போயிடும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு பாட்டில் கொடுத்தோம். அவள் சாப்பிட மாட்டேன்ட்டா. கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி கொடுத்தோம். இந்த 6 வருஷம் வியாதி வந்து இன்னைக்கு வந்து சாருடையக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அவங்களுக்கு செய்கிற ஒரு நன்றி கடனாக, நன்றி விசுவாசத்துக்காக இந்த பாட்டிலை நான் வாங்கி வச்சுக்கிட்டு சாருக்காக நான் என்னை கொடுத்துட்ருக்கிறேன். யார் வந்தாலும் நான் அனுபவப்பட்டதை சொல்கிறேன். அம்மா, எனக்கு என் மனைவிக்கு இது சரியாக போயிடுச்சு, உங்களுக்கும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருப்பீங்க, பொய்யெல்லாம் இல்லை, முழுமையான உண்மை, சத்தியமான உண்மை, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க, அதை எடுத்துக்கங்கன்னு சொல்லி கொடுக்குறோம். நிறைய பேர் நல்லா இருக்காங்க. ஒரு சிலர் இந்த கிராமத்துலேருந்து வர்றவங்களுக்கு பயமாக இருக்குது, என்னமோ ஏதோ அப்படின்ட்டு. நான் இங்கே தான் இருப்பேன். நீங்கள் சாப்பிட்டு அப்பப்போ எனக்கு ரிசல்ட்டை சொல்லுங்கள், கண்டிப்பாக நீங்கள் நல்லா போவீங்க, கடவுள் உங்களை நல்லா வச்சுப்பாங்க. இது வந்து ஒரு தெய்வம் சம்மந்தப்பட்ட ஒரு இடம், பொய்யான இடம் கிடையாது. என்னை போல் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் எதனா வாங்கி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட அந்த 3 மாதத்துலேயே ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 4-5 முறை சாப்பிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். 10 பாட்டில் 13 பாட்டில் அது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணேன். ஓவரால் எங்கள் ஃபேமிலியெல்லாம் சாப்பிட்றோம். எல்லாருமே ஆண்டவன் புண்ணியத்தில்னு சொல்கிறத விட இந்த மருத்துவ புண்ணியத்தில் இன்னொன்று சாருடைய உதவியில் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ.